இல்லை ஆறுதலுக்காக என்னட்டா விடுங்க. சரி இவனுக்காக ஃபோன் பண்ணி தாரேஷ் எப்படிப்பா இருக்க, சாப்பிட்டியா கொண்டியா, வேலைக்கு போறியா கேட்கறது யாருமே அவங்கவுங்க குடும்பம் அவங்க பிள்ளைங்கள பார்க்குறாங்க, அவ்வளோதான். இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஏன்னா ஒரு தவறு நடந்து போச்சு, அவங்க கையிலேருந்து அவங்களால ஹேண்டில் பண்ண தெரியல. ஒரே பையன் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாங்க போல இருக்கு. ஆமாம். அவங்க கஷ்டப்படுறத பார்க்கறதுக்கு அவங்களால முடியல. அவங்களும் 2 பேரும் லவ் மேரேஜ். அது ஒரு ஐடியலிஸ்டிக் லவ்வா இருந்திருக்கு. அவங்களுக்கு அது ஒரு தெய்வீக காதலா இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி அவங்க பார்த்துட்டாங்க. இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா அந்த டைம்ல கோபம் வரலாம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு சப்போர்ட் கொடுக்கணும்ல. எதுக்கு சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா எல்லாம்? உங்க 2 பேருக்கு எப்படி எப்படி பழக்கம்? அது பிஹெச்எல் பெல் குவார்ட்டர்ஸ்லேருந்து 8th வீடு மேடம். எங்கள் வீட்டுக்கு அதை திறந்தோம்னா அவங்க வீடு. அவங்க அப்பாவும் எம்ப்ளாயி, எங்கள் அப்பாவும் எம்ப்ளாயி. அவர் நான் லவ் பண்ணுறது தெரிஞ்சவொன்னே என்ன பண்ணிட்டாரு, அங்கேருந்து கைலாஷ் நகர் ஒரு ஏரியாவில், அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர், அங்கே அவசரம் வீட்டை கட்டிட்டு பால் காய்ச்சிட்டு போயிட்டார் கிரேசம் பண்ணிட்டு. நைட்டு 12 மணிக்கு அங்கேருந்து நடந்தே வரும் என்னை பார்க்கறதுக்கு.